வாங்க இந்த டிஎன்பிஎஸ்சி சம்ஸ் பார்க்கலாம். நம்ம இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏபிசி கேன் செப்பரேட்லி டூ எ ஒர்க் இன் 12, 15, 20 days respectively. They started to work together but C left after 2 days. Then A and B will finish the remaining work in dash days. ஏபிசி ஆகியோர் தனித்தனியாக ஒரு வேலையை முறையை 12 நாட்கள், 15 நாட்கள், 20 நாட்கள் செய்கின்றனர். இவங்க 3 பேரும் ஒன்றாக வேலை செய்ய துவங்கினர். ஆனால் சி 2 நாட்கள் வேலையை விட்டு விடுகிறார் எனில் ஏவும் பியும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இதுதான் கொஸ்டின். சரிங்களா? 3 பேருடைய வேலை என்ன கொடுத்துருக்காங்க? 12, 15, 20. 3 பேருக்கும் நீங்கள் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 16 வரும் உங்களுக்கு. எல்சிஎம் எப்படி எடுக்குதுன்னு நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ 3 பேருக்கு எல்சிஎம் தான் 60. இப்போ ஏபிசி உடைய ஒன் டே வேலையை எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, இந்த 60யை இங்கே ஏபி 12, 15, 20 இருக்கு இல்லையா, அவங்களால டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏபிசியுடைய ஒன் டே ஒர்க் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ 60 12 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5, 64 வரும். 20 டிவைட் பண்ணி 3. இப்போ 3 பேருடைய ஒன் டே ஒர்க் பார்த்தீங்கன்னா இது 3த்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 12 வரும் இல்லையா, 12 யூனிட். இவங்க 3 பேருடைய ஒன் டே ஒர்க் வந்து 12 யூனிட். இந்த எல்சிஎம் எதுக்குன்னா, இதுதான் டோட்டல் ஒர்க்கு. டோட்டல் ஒர்க் வந்து நம்மளுக்கு 60 யூனிட்ஸ் கிடைக்கும். நம்மளுக்கு 60 யூனிட்ஸ் கிடைக்கும். சரி, இப்போ என்ன சொல்ல வராங்க? இப்போது 3 பேரும் வேலையை ஒன்றாக செய்ய துவங்கி, ஆனால் சி 2 நாட்கள் வேலையை விட்டு விடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 நாள் வந்து இவங்க 3 பேரும் ஒன்றா வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ இவங்க 3 பேருடைய 2 days ஒர்க்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலான்னா, 2 into இந்த 12 போடுங்க. 3 பேருடைய 2 நாள் வேலை வந்து பார்த்திங்கன்னா 24 யூனிட்ஸ் வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ டோட்டல் ஒர்க்கு 60, இவங்க 3 பேருடைய 2 நாள் வேலை 24 யூனிட்ஸ். இப்போது ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கும்னா, ரிமைனிங் ஒர்க் வந்து இந்த 60லேருந்து இந்த 24 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா 36 வரும். இதுதான் ரிமைனிங் ஒர்க். இந்த ரிமைனிங் ஒர்க் யார் கம்ப்ளீட் பண்ணுறா? ஏ மற்றும் பி தானே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ ஏ மற்றும் பி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ ஏ வந்து 5 day ஒன் டே ஒர்க்கு, 4 day பி வந்து 1 day ஒர்க்கு. இவங்க 2 பேருடைய ஏபியோடைய ஒரு நாள் வேலை வந்து 9 யூனிட்ஸ் வரும் உங்களுக்கு. 9 யூனிட்ஸ் வரும். இப்போ ரிமைனிங் ஒர்க்கு இந்த ஏ ப்ளஸ் பி இருக்கு இல்லையா, 9 யூனிட்ஸ், அதில் டிவைட் பண்ணுங்கள். நம்மளுக்கு 4 daysன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போ இந்த 4 daysல ஏவும் பியும் மீதமுள்ள வேலையை முடிப்பார்கள். சரிங்களா? ஸோ எல்சிஎம் வந்து நம்மளுக்கு எப்படி எடுக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். இந்த 12, 15, 20 மூணுமே எந்த டேபிளில் டிவைட் ஆகும்? ஒன்றுமே டிவைட் ஆகாது. ஸோ 2 நம்பர் எந்த டைம்னா 12 and 20 வந்து 4 டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ 3, 15 அப்படியே டவுன் பண்ணிக்கோங்க. இது 5 times. ரிமைனிங் இங்கே 2 நம்பர் வந்து 5ல் டிவைட் ஆகும். 3 அப்படியே டவுன் பண்ணிக்கோங்க. இது 3 வந்து 1. இது 3 டேபிள் 1, 1. இங்கே 3 நம்பர் 4 3s are 20, 23s are 60. ஸோ இதுதான் எல்சிஎம் எடுக்கிறது. எல்சிஎம் 60. எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க பார்த்துங்க.